அப்பா மௌனமாக தலை குனிந்து இருந்தார். தெய்வானை சொல்வதை கேட்டுக்கொண்டு. அண்ணா, நீங்கள் செய்வது எதுவுமே சரியில்லை. உங்கள் மீது எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தேன் நான். நீங்கள் அதையெல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டலை போல் போட்டு உடைத்து விட்டீர்களே அண்ணா என்று தெய்வானை சொன்னாள். அதற்கு அப்பா மௌனம் பாலித்து விட்டார். ஒன்றுமே சொல்லவில்லை. அதற்கு அம்மா சொன்னார்கள், வேண்டாம் தெய்வானை, எதற்கு தேவையில்லாமல் உன்னுடைய துண்டத்தண்ணியை வற்றடிக்கிறாய்? வேண்டாம். ஆணனுக்கு புத்தி சொன்னால் அறிவுண்டு நினைவுண்டு. இந்த ஈனனுக்கு புத்தி சொன்னால் இனம் தப்பித்தான் நிற்க வேண்டும். அதை புரிந்து கொள் தெய்வானை. நான் எதுவும் புரியாமல் என் அம்மா இவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைத்தால் என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிவிட்டது. இந்த ஈனனிடமா நீ அறிவுரை சொல்கிறாய்? இவனுக்கு அது புரியாது என்று அம்மா மெதுவாக தலை தோற்க ஆரம்பித்தார். அன்றுதான் முதல் தடவையாக அப்பாவை அவன் இவன் என்று பேசதுக்கு துவங்கிவிட்டார்கள். அந்த குழந்தை செல்வி அம்மாவை அதிசயமாக முகத்தை பார்த்து கொண்டு வியர்த்து நின்றாள். அம்மா பெல்ட்டில் எத்தனை அடி வாங்கிய போதும், தலைமுடியை வெட்டி வெட்டி இழுத்த போதும், தூக்கி போட்டு அடித்த போதும் அவர் என்று சொன்ன அம்மா இப்போது அப்பாவை அவன் என்று சொல்கிறார்களே, எப்படி இவர்களுக்கு தைரியம் வந்தது என்று அந்த சிறுமி யோசித்தாள். அப்பாவுக்கு இது சொல்லும்போது போதை இல்லை. நல்லபடியாகத்தான் இருந்தால் காலை நேரமா அதை கேட்டுக்கொண்டு இருந்தார். அம்மா கொந்தளித்தார்கள். அவர்கள் வலியவும் வேதனையவும் கோபமாக குப்பளித்து விட்டார்கள். குப்பளித்து விட்டு வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன்னால் 1 கிலோ அரிசியை தண்ணியில் போட்டு வைத்திருந்தார்கள். அப்போது இந்த சிறுமியிடம் அம்மா சொன்னார்கள், செல்வி, நான் வியாபாரத்துக்கு சென்று வருகிறேன். நீ இந்த மாவை ஆட்டி இந்த பாத்திரத்தில் போட்டு அதை நன்றாக மூடி வை, தூசி எதுவும் விடாமல் பார்த்துக்கொள் என்று அம்மா சொன்னார்கள். சரி அம்மா என்று செல்வி சொன்னாள். அம்மா வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள். செல்வியும் செல்வியின் தோழி ரத்னாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த 1 கிலோ அரிசியவும் ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு ஒரு வாளியில் போட்டு ஆட்டுக்கல் இருக்கும் இடத்துக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போய் ஆட்டுக்கல்லை நன்றாக கழுகி, இவளுக்கும் 4 வயதுதான் ஆகிறது, செல்வியின் தோழி ரத்னாவுக்கும் 4 வயதுதான் ஆகிறது. 2 பேர்களும் 2 புறத்தில் இருந்து கொண்டு ஒருவர் ஆட்டுவதும் ஒருவர் தள்ளுவதுமாக இருந்தார்கள். ஒருவருக்கு கை வலித்தவுடன் மற்றொருவர்கள் ஆட்டுவார்கள், இவர்கள் தள்ளுவார்கள். அப்படி இந்த 2 சிறுமியும் சேர்ந்து அந்த 1 கிலோ அரிசியவும் ஆட்டுக்கல்லில் அரைத்து விட்டார்கள். அரைத்து அதை வலித்து பாத்திரத்தில் போட்டு கொண்டு வந்து வீட்டில் அம்மா சொன்னபடியாக வைத்து விட்டார்கள். வைத்துவிட்டு சிறுமி விளையாட சென்று விட்டாள். அன்னைக்கு அப்பா எங்கும் செல்லவில்லை. ஆசை நாயகியும் இருக்கிறாள் அல்லவா, அவர்கள் இருவரும் இருந்தார்கள். அம்மா வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள். செல்வி விளையாட சென்று விட்டாள். அவர்கள் இருவரும் தான் வீட்டில் இருந்தார்கள். அம்மா
வியாபாரம் முடிந்து வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்து அப்பா கேட்டார், என்ன சமைக்கவில்லையா, உட்கார்ந்து விட்டாய் என்று கேட்டார். அதுக்கு அம்மா, என்னை ஒன்றும் இரும்பில் அடிக்கவில்லை, நானும் ஒரு மனிதிதான், இரத்தமும் சதையும் உள்ள மனுஷி என்பது உங்களுக்கு புரிகிறதா? முட்டை கண்ணு இருக்கிறதல்லவா, கண்ணு தெரியவில்லை என்று சொன்னார்கள். அப்பாவுக்கு அதிசயமாய்விட்டது. என்னடா, இத்தனை காலமாக அடித்து துவைத்து வைத்தோம், ஒன்றும் பேசாதவள் மண்புழு மாதிரி இருந்தால், இப்போது நம்மளை எதிர்த்து விட்டாளே, என்ன விஷயம், இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தார் அப்பா. யோசனையில் ஒன்றும் தெம்படவில்லை. அப்போது அம்மா சொன்னார்கள், எனக்கும் என் குழந்தைக்கும் தான் சாப்பாடு வேண்டும், மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய சின்ன வீட்டுக்கும் சமைத்து போட நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லை. என் அம்மா அதற்காக என்னை பெற்று போடவில்லை என்று செல்வியின் அம்மா சொன்னார்கள். அப்பா அன்று மது அருந்தவில்லை. அதனால் அவர் ஒன்றும் பேசாமல் அதை மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார். அப்போது அப்பாவின் ஆசை நாயகியிடம் அப்பா சொன்னார், உனக்கு சமைக்க தெரியுமல்லவா என்று கேட்டார். அவள் புன்னகித்தாள். ஏன் அத்தான் அப்படி சொல்கிறீர்கள்? நானும் பெண்தானே, எனக்கு சமைக்க தெரியும், நான் நன்றாக சமைப்பேன் அத்தான் என்று சொன்னாள். அப்படியென்றால் நீ சமைத்து விடு என்று அப்பா சொன்னார். சரி அத்தான் என்று சொல்லி அவள் சமையலை துவங்கிவிட்டாள். சமைத்து முடிப்பதற்கு 8:30 8:45 அளவில் ஆகிவிட்டது. அதற்கு முன் செல்வியின் அம்மா இவள் சமைப்பதை சாப்பிடக்கூடாது என்று கடைக்கு போய் சாப்பாடு செல்விக்கும் அம்மாவுக்கும் வாங்கி கொண்டு பார்சல் கொண்டு வந்து வைத்திருந்தார். இவள் சாப்பாட்டை எல்லாம் சமைத்துவிட்டு அப்பாவின் ஆசை நாயகி அந்த குழந்தையை கூப்பிட்டாள். செல்வி, வா சாப்பிடலாம் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதற்கு செல்வியின் அம்மா கோபத்தில் கொந்தளித்து விட்டார். என் பிள்ளையை எவளும் சாப்பிட கூப்பிட தேவையில்லை, என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எனக்கு தெரியும். நீ இனி ஒருத்தி புருஷனைத்தானே கவனிக்க வந்தாய், அதை மட்டும் கவனித்துக்கொள், பிள்ளையவும் என்னிடமிருந்து பறித்து கொள்ளாதே என்று அம்மா கொந்தளித்து விட்டார்கள். அதற்கு அப்பா மதுவருந்தாமல் இருந்தால் அவர் மிகவும் பொறுமையாக இருப்பார், அதிகமாக பேச மாட்டார். மது வருந்திவிட்டார், அவரை மாறி பேச முடியாது, அருந்தாய்விட்டால் அவரை மாறி பொறுமையாக இருக்கவும் முடியாது. அதனால் ஒரு வார்த்தை சொன்னாள். அவள் என்ன சொல்லிவிட்டாள்? நீ ஏன் இப்படி பாய்கிறாய்? குழந்தையை சாப்பிடத்தானே கூப்பிட்டாள். உனக்கு விருப்பமில்லை என்றால் உன் குழந்தையை நீ விட வேண்டாம், நீயே வைத்துக்கொள் என்று சொன்னார் அப்பா. சொல்லிவிட்டு, தேவி, நீ எதற்கு தேவையில்லாத வேலை பார்க்கிறாய்? எனக்கும் உனக்கும் சாப்பாடு எடுத்து வை, நாம் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் என்று அப்பா ஆசை நாயகியிடம் கூறினார். அம்மா கடையில் வாங்கி வந்த சாப்பாடை செல்வியும் அம்மாவும் சாப்பிட்டுவிட்டு வெளியே நிலா வெளிச்சத்தில் பாயை விரித்து அந்த தெய்வான அக்காவும் மயிலாத்தா பாட்டியும் செல்வியும் அங்கு இருந்தார்கள். அப்போதும்
அந்த மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள்.